சொல்லுங்க. இந்த போனு நீங்க வச்சிருங்க. ஆமாங்க, நான் இந்த போனுக்கு சொந்தக்கார தானே நீங்க? ஆமா. உங்களுக்கு தான் நான் தான் ஃபோன் பண்ணேன். ஆமா. காலையில இருந்து எடுக்கல, ஒரு வேலையா இருந்தேன். சரி, எனக்கு தேவை இந்த போனு 4 செல் தானே? ஆமா, 4 செல்லு. ஒரே இடத்துல 4 செல்லு நான் தான் எடுத்தேன். உங்க யாருக்கும் எந்த டிஸ்டர்ப் இது இல்ல பண்ண நானே எடுத்துன்னு வந்துட்டேன். நான் திட்டு பையன் தான். சரி. சூழ்நிலைக்காரமா ஆயிட்டேன், என்ன பண்றது. இன்னைக்கு காசு வேணும், எனக்கு காசு கொடுக்குறீங்களா? நான் செல்ல ஒப்படைச்சிடறேன். சரி, காசு கொடுக்குறேன். எவ்வளவு வேணும்? எனக்கு என்னன்னா, இதை பாருங்க, செல்லு நான் எடுக்கிற இடத்துல, அதாவது செல்லு கிடைச்சாலும் எது கிடைக்குதோ அதை எடுப்பேன். நீ செல்லு கிடைச்சா செல்லு எடுப்பேன், பணம் கிடைச்சா பணம் எடுப்பேன், எது கிடைச்சாலும் எடுப்பேன். நேற்று செல்லு கிடைச்சது, வேற எதுவும் கிடைக்கல. சரி, அதனால நான் எடுத்துன்னு வந்துட்டேங்க. இப்ப எனக்கு காசு தேவை. எவ்வளவு? 4 செல்லுக்கு எவ்வளவு கொடுங்க பாருங்க. நீங்க கடை, இப்ப இந்த செல்ல நீங்க கடையில திரும்ப புதுசா எடுக்க போனா ஒரு செல்லு நீங்க எவ்வளவு ரேட்டு போட்டு எடுத்தீங்களோ அவ்வளவு இருக்கும். அதே ரேட்டு தான் மறுபடியும் போட்டு எடுக்கணும் நீங்க. கரெக்டானே? ஆமா ஆமா ஆமா. அப்ப 4 செல்லு நீங்க எடுக்க போனா எவ்வளவு ரேட் ஆகுது? அது ரேட் ஆகும், நல்லா நினைச்சு பாரு. இப்ப உங்களுக்கு இந்த செல்லு வேணும்னா எனக்கு பணம் கொடுக்கணும், ஓகேவா? சரி சரி சரி. அவசரப்பட்டு இந்த போலீஸுக்கு மட்டும் போய் கம்ப்ளைண்ட் பண்றாதீங்க. பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. நீங்க என்ன புடிச்சு அடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைச்சா கூட ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவன் என்ன வெளியே அனுப்பிச்சிருவான் எப்படியா இருந்தாலும். புரியுதுங்களா? அப்படியே ஜெயிலுக்கு போனா கூட ஒரு 2 வருஷத்துல வெளியே வந்துருவேன். நான் ஒண்ணு சொல்ல, எனக்கு காசு தேவை. காசு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே கொடுத்துறோம் செல்போனை. இப்பவே இன்னைக்கே. அதாவது நாங்களே கொஞ்சம் கஷ்டத்துல தான் இருந்தோம். கஷ்டத்துல இருக்கும். இப்ப 4 போனுக்குன்னா இப்ப எவ்வளவு நீங்க தான் சொல்லணும், அதை ரெடி பண்ணி தான் கொடுக்கணும். ஒரே டைம்ல நீங்க நான் கேட்டு எப்படி பண்றது? அப்புறம் என்ன, இந்த திராசுன்னு ஒரு இடம் இருக்குல்ல? ஆமா. அது உள்ள உள்ள ஒரு வீட்டுல செல்போன் எடுத்துட்டேன். நீதான் எடுத்தியா? ஆமா, நான் தான் எடுத்தேன். அத அவங்க அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்க. என்ன நானும் மிஸ் பண்ணிட்டேன், அவங்களும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆளு நான் கரெக்டா வர வச்சேங்க. அவங்க ஆளு கூட வந்துட்டாங்க. 2 பேர் தான் வர வச்சா. அவங்க லாங்ல நின்று மறந்தீங்கன்னு பாக்குறாங்க நிறைய பேர் என்ன. சாரி, எப்படி? அதனாலதான் நான் நீ கொடுக்காம விட்டேன் அவங்கள. இல்ல நான் அப்புறமா அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். இங்க இப்பவே செல்போன் வேணும்னா எனக்கு பணம். அந்த வீடு தெரியல உங்களுக்கு? கேள்விப்பட்டு இருப்பீங்களா? புரியல. கேள்விப்பட்டு இருப்பீங்களா அந்த வீடு? திராஸ் இப்ப உள்ள போய் திராஸ் உள்ள ஊர் உள்ள போயிட்டு அந்த உள்ள யார் வீட்டுல செல்போனுக்கு காணாம போச்சு இல்ல, அவங்க எல்லாம் கொஞ்சம் காசு சொல்லுங்களா என்ன? இல்ல இல்ல, நான் வெளில இருக்கேன். சரி சரி. இப்ப செல்போன் உங்களுக்கு வேணுமா வேணாமா? செல்போன் வேணும் தாங்க பேசிட்டு இருக்கேன். அப்ப காசு கொடுங்க இப்பயே. இன்னைக்கு வெடி எடுத்தாக்குள்ள ஒப்படைச்சிடுறேன். திடீர்னு 4 போனுக்கு நீங்க எவ்வளவு கேக்குறேன்னு சொன்னாதானே நான் ரெடி பண்ண முடியும். இல்ல யார்ட்டாவது வாங்கியாவது ரெடி பண்ணணும்ல. அப்படியா? ஆமா. இப்ப திடீர்னு வந்து என்கிட்ட இருக்குது ஒரு 2000